Hi guys, it's match day CSK vs KKR at Eden Gardens. இன்னைக்கு 7:30 PM நடக்க போகுது. CSK டெஃபினட்டாவே ப்ரைட்காக தான் இந்த மேட்சை ப்ளே பண்ண போறாங்க. பட் வேற KKRக்கு வந்துனா மஸ்ட் வின் என்கவுண்டர். இந்த மேட்சை லூஸ் பண்ணாங்கன்னா they are almost out of playoffs. லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுல டீடைலாவே KKRோட பிளேஆஃப்ஸ் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ ரைட் நோ GT vs MA கேம் பார்த்தா வந்து செகண்ட் டைம் ரெயினால இன்டரப்ட் ஆகிருக்கு. 2 ஓவர்ஸ்ல 24 ரன்ஸ் தெவாட்டியா வேற கிரீஸ்ல இருக்கிறதுனால அண்ட் கோஜியாலுமே பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியும். ஸோ கண்டிப்பா வந்து GT கிட்ட தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. 12:25 இப்போ நியூ கட் ஆஃப் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரைட் நோ 12:10 நான் வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ராப்ளி இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறப்ப வந்து மேட்சோட ரிசல்ட் வந்துருக்கலாம். அட் த எண்ட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா எரிக் செவன்ஸ் இதுக்கு ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேயோட பிளேயிங் ஆன் ஃபார் டுடேஸ் கேம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் மூலியமாக பற்றி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 என்னவா இருக்க போகிறது, எந்த சேஞ்சை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுமே வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ டெஃபினெட்லி இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்ல பேசுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் இப்போவே பேசலாம். பிகாஸ் மேட்ச் எண்ட் ஆகிருச்சு. 12:30 மேட்ச் ஆரம்பிக்கும் சொன்னதால அப்படியே வந்து எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ மேட்ச் வந்து ஆரம்பிச்சிச்சு. 1 ஓவரில் 15 ரன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ஓவர்ஸில் 24 ரன்ஸ் தேவையாக இருந்துச்சு. பட் DLS மெத்தட் படி பார்த்தோன்னா 1 ஓவரில் வந்து 15 ரன்ஸாக வந்து மாற்றிருந்தாங்க. பிகாஸ் 12:30க்கு அப்புறமா வந்து உங்களால் 1 ஓவர்ன்ற மாதிரி ஏதோ சம்திங் கட் ஆஃப் இருந்துச்சு போல. ஸோ 1 ஓவரில் 15 ரன்ஸ் ஹார்திக் அவரே வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவரே வந்து ஓவரை போல் பண்ணியிருக்காங்க. பட் தேவையில்லாமல் வந்து தீபக் சேர்கிட்ட ஓவரை கொடுத்திருந்தாரு. அவரெல்லாம் வந்து டெத்தில் வந்து ஓவர் கொடுக்கக்கூடிய பவுலர் ஆகி செம ப்ரெஷரான ஒரு சிச்சுவேஷன் வேற. 1 ஓவர் 15 ரன்ஸ் உங்களுக்கு தெவாட்டியா, அதுக்கப்புறம் கோச்சி மாதிரி பிளேயர் வந்து கிரீஸில் இருக்காங்க. அதுவும் கோச்சி அந்த 6 வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போயிருக்கும். அந்த ரன் அவுட்டை வந்து ஹார்திக் பண்ணியிருந்தா கூட மேட்ச் வந்து ட்ராப் பண்ணி சூப்பர் ஓவருக்கு போயிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஈஸியான ஒரு ரன் அவுட் வந்து ஹார்திக் மிஸ் பண்ண காரணத்தால GT இந்த கேமை வித் 3 விக்கெட்ஸ் லெஃப்ட் வின் பண்ணியிருக்காங்க. ரைட் நோ டைம் பார்த்தீங்கன்னா 12:40. ஸோ 12:40 வரைக்கும் மேட்ச் உட்காந்து பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. CSK vs KKR மேட்ச்க்காக நம்மளோட தல தோனி பிராக்டிஸ் செஷன் அட்டென்ட் பண்ணல. 2 டேஸ்மே வந்து பிராக்டிஸ் அட்டென்ட் பண்ணல. ஸோ அதை வந்து இந்த ரெவ் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எடிட்டரே வந்து ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஹியூஜ் டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபார் ஃபேன்ஸ் ஹியர் அட் ஈடன் கார்டன்ஸ் as MS Dhoni skips practice session both the days அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாகவே தோனி அவரோட நீ இன்ஜுரி காரணமாக தான் இப்போ வந்து இந்த 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. இஃப் அட் ஆல் CSK வந்து பிளே ஆஃப் ரேஸில் இப்போ வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து ப்ராக்டிஸ் செஷனை ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளில வந்திருக்கிற காரணத்தால் ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காரு. அண்ட் எரிக் சிமன்ஸ் ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னதான் இப்போ கிரவுண்டில் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக அவர் வந்து வரலனாலும் கண்டிப்பாக இன்னைக்கு நடக்க போகிற கேமில் அவர் வந்து ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவருக்கு சிச்சுவேஷன் நல்லாவே தெரியும். அண்ட் அவரோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அதுவுமே அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் எவ்ரி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி he always works very hard. ஸோ அதனால எண்ட் ஆஃப் த சீசன் அப்போலாம் வந்து he allows himself to taper off because he gets himself in a space where he is ready அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் அவருக்கு நல்லாவே தெரியும் எப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும், எப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னு. ஸோ ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வந்து இப்போ வரப்போகிற அந்த 3 கேம்ஸில் எதிர்பார்க்கலாமா, இன்க்ளூடிங் அகேன்ஸ்ட் KKR அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ செலெக்ஷன் ஆஃப் த சைடு வந்து எப்பவுமே காம்பினேஷன்ஸை வந்து சுற்றி தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபியூச்சர் அண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை கருத்தில் கொண்டு தான் வந்து நாங்கள் வந்து செலெக்ஷன் ஆஃப் த சைடை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எப்பவுமே இட்ஸ் ஆல் அபவுட் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆஃப் பவுலர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆஃப் பேட்ஸ்மேனுமே சொல்லியிருந்தாரு. தென் இந்த சீசனை பற்றி நம்ம எரிக் சிமன்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, there has been some really good work done as a team. நிறைய டிஸ்கஷன்ஸ் நடத்தியிருக்கோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அரௌண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து நடத்தியிருக்கோம். இங்கே பிரான்சைஸ் கிட்ட ஒரு ரிச் ஹிஸ்ட்ரி ஆஃப் வின்னிங் இருந்திருக்கு அண்ட் டூயிங் பர்டிகுலர்லி வெல். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ரிவார்டிங் பிளேஸாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல வந்து growth ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் growth as a யூனிட் கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ப்போம். இட்ஸ் ஸ்டில் பீன் அ வெரி ரிவார்டிங் பீரியட் ஃபார் அஸ் அப்படின்னு எரிக் சிமன்ஸ் இப்போ CSKோட கரண்ட் சிச்சுவேஷனை பற்றி பேசியிருந்தார். ட்விட்டரில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து CSK vs KKRக்காக வந்து நேற்றுக்கு நடந்த ப்ராக்டிஸ் செஷனை வந்து பார்க்கறதுக்காக போயிருக்கார் போல. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ் டெவான் கான்வே வந்து விக்கெட் கீப்பிங் ட்ரில்ஸ் வந்து போத் டேஸில் வந்து பண்ணியிருக்காராம். அண்ட் ஊர்வில் பட்டேல் வந்து பேசிக் வார்ம் அப் மட்டும் பண்ணியிருக்காரா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி MS Dhoni வந்து போத் டேஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணல. பட் நம்ம எரிக் சிமன்ஸ் சொல்றதை வச்சு பார்த்தோம்னா ஹீஸ் ஃபிட் தான். அதனால கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச் அவர் ப்ளே பண்ண போறாரு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஊர்வில் பட்டேல் இஸ் ஃபைனலி ஹியர். ஸோ கொல்கட்டால அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷனை இப்போ வந்து CSKக்காக வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல வந்து he is definitely going to play. ஸோ அரட்டே ஸ்குவாட் அப்படிங்கிற ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டபிள் சோர்சஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம். தோனி இந்த சீசன்ல வந்து மிட்வேல கேப்டனா வந்து CSK அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த அரட்டே ஸ்குவாடோட அட்மின் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ ருத்ராஜ் வந்து இந்த சீசன்ல ரூல்ட்
டவுட் அண்ட் தோனி வந்து இனிமேல் கேப்டனாக இருக்க போகிறாரு ஃபார் த ரிமைண்டர் சீசன் அப்படின்னு ஃபஸ்ட்டாக இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து அப்டேட் வந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது விஜய் கார்த்திகேயன், அதாவது பீடாகோட சேனலில் வந்து கோ ஹோஸ்ட்டாக இவங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பீடாக் கிட்ட வந்து அஸ்வின் வந்து முன்னாடியே தோனி தான்ப்பா இனிமேல் ரிமைண்டர் சீசன் கேப்டனாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டாராம். பீடாக் வந்து இங்கே விஜய் கார்த்திகேயன் சொன்னப்போ அவர் வந்து இந்த அக்கௌண்ட் மூலியமா வந்து அந்த விஷயத்தை வந்து லீக் அவுட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய இடத்துல இப்போ வரைக்குமே ரூமராக சுற்றிட்டு இருக்கு. ஸோ எனிவே இன்னைக்கு ஊர்வில் பெடல் கன்ஃபார்மாக ப்ளே பண்ண போறார் கைஸ். இந்த அக்கௌண்ட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃபினிஷர் ஆர் ஆஸ் அ மிடில் ஆர்டர் பிளேயராக வந்து இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்போ யாரப்பா சிஎஸ்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் தீபக் ஹுடாக்கு பதிலாக தான் இன்னைக்கு ஊர்வில் பெடல் பிளேயிங் லெவலில் ப்ளே பண்ண போறாரு. என்னடா ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் அது ஓப்பனிங்கில் வரக்கூடிய ஒரு பிளேயரை நம்பர் 6ல இறக்கி விட்டீங்கன்னா அது வந்து கரெக்டான ஒரு முடிவு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம மேட்ச் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், தீபக் ஹுடா விட டெஃபினெட்லி ஒரு பெட்டர் கிரிக்கெட்டரா தான் ஊர்வில் பட்டேல் இருப்பார். சரி, அப்போ தோனி ப்ளே பண்ணுவார்ன்ற அப்போ ஊர்வில் பட்டேல் விக்கெட் கீப்பரா இருக்க மாட்டாரானா எஸ் அவர் விக்கெட் கீப்பரா இருக்க போறது கிடையாது. ஊர்வில் பட்டேல் ஒன்லி அஸ் a லோவர் ஆர்டர் ஹிட்டரா தான் இப்போ வரப்போற இந்த 3 கேம்ஸ்லயும் ப்ளே பண்ண போறாரு. அப்போ ஷேக் ரஷீத் கண்டினியூ பண்ணுவாரானா எஸ் 100% ஷேக் ரஷீத் கண்டினியூ பண்ணுவாரு. அவரோட டெபியூ கேம்ல ஹி ஷோட் கிளிம்சஸ் ஆஃப் ருத்ராஜ் அண்ட் நம்மளே அந்த ரிவ்யூ வீடியோ சொல்லிப்போம் சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச் அப்போ கண்டிப்பா இவர் ஃபெயில் ஆனாலுமே வந்து சிஎஸ்கே ஒரு பேக் பண்ணுவாங்க வரப்போற எல்லா கேம்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் சிஎஸ்கே வந்து ஷேக் ரஷீதை டிராப் பண்ண போறது கிடையாது. அண்ட் நம்ம அனிருத்தா ஸ்ரீகாந்தா இல்ல பத்ரியா இல்ல அஸ்வினான்னு தெரியல. ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்ஸ் வந்து தோனி ஒரு பிளேயர் மேல ட்ரஸ்ட் வச்சுட்டாருன்னா கண்டிப்பா அந்த பிளேயரை டிராப் பண்ண மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க, சிஎஸ்கேவா கேகேஆரா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு ஊரில் பட்டியலோட பேட்டிங்கை பார்க்கறதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அதுவுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாரையும் நான் ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷஸ், பாய்.